ஹரே கிருஷ்ணா. ஆடவனும் பெண்ணே. தாம்யேவ தோஷயாமாஸ பித்ரு ஏனார்த்தேன யாவதா க்ரைம்யர் மனோரமை காமைஹ பிரசீதேத யதா தாதா. ஸ்ரீமத் பாகவதம் 6.64. ஒரு பெண்ணை பார்த்தபின் அவன் 24 மணி நேரமும் அவளை பற்றிய காமம் நிறைந்த நினைப்பிலேயே இருந்தான். காமஸ்தைஸ்தைர் இருதய ஞானஹ. பகவத்கீதை 7.20. ஒருவன் காமத்திற்கு அடிமையாகும் பொழுது தன்னிடம் இருக்கும் அறிவுத்திறன் அனைத்தையும் இழக்கிறான். உலகம் முழுவதும் இந்த காம இச்சைகளின் அடிப்படையில் இயங்குகின்றது. இதுதான் பௌதீக உலகம். நான் காம வசப்பட்டு இருக்கிறேன், நீங்கள் காம வசப்பட்டு இருக்கிறீர்கள். அனைவருமே அதனால் எனது விருப்பங்கள் நிறைவேற்றாத போது, உங்களது விருப்பங்கள் நிறைவேறாத போது நான் உங்கள் விரோதியாகிறேன். நீங்கள் என் விரோதியாகிறீர்கள். நீங்கள் நல்ல முன்னேற்றம் அடைவதைக் கண்டு எனக்கு பொறாமை ஏற்படும். நான் நல்ல முன்னேற்றம் அடைவதை உங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் பௌதீக உலகம். பொறாமை, காம இச்சைகள், காம குரோத லோப மோக மத்ராஸ்ய, இதுவே பௌதீக உலகின் அடிப்படையாகும். அதனால் அவன் பிராமணனாக பயிற்சி பெற்று கொண்டிருந்தான். சாம தம. ஆனால் முன்னேற்றம் தடைப்பட்டு ஒரு பெண்ணின் மீது பற்று கொண்டதனால், அக்காரணத்தினால் வேத பண்பாட்டை பொறுத்தவரை பெண் என்பவள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு இடையூறாக கருதப்படுகிறாள். இந்த நாகரிகத்தின் முழு அஸ்திவாரமே எவ்வாறு இதை தவிர்ப்பது? பெண் பெண் மட்டும் தான் பெண் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். பெண் பெண் மட்டும் தான் பெண் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். ஆணும் ஒரு பெண்தான். பெண்ணின் சகவாசம் மட்டுமே கண்டிக்கப்பட்டது, ஆண் சகவாசம் அல்ல என்று நினைக்கக்கூடாது. பெண் என்ற வார்த்தைக்கு அனுபவிக்கப்படுகிறவர் என பொருள். ஆண் என்றால் அனுபவிப்பாளர் என பொருள். ஆக இந்த மனப்பான்மை தான் கண்டிக்கப்படுகிறது. நான் ஒரு பெண்ணை என் சுகத்திற்காக பார்த்தால் நான் ஒரு ஆணாக என்னை எண்ணுகின்றேன். அதுபோலவே ஒரு பெண் ஒரு ஆணை தன் சுகத்திற்காக நாடினால் அவளும் ஒரு ஆண் மனப்பான்மை உடையவள்தான். பெண் என்றால் அனுபவிக்கப்படுகிறவர் என பொருள் மற்றும் ஆண் என்றால் அனுபவிப்பாளர் என பொருள். ஆக யாரொருவருக்கு இன்பம் அனுபவிக்கும் மனப்பான்மை இருக்கிறதோ அவர் ஆண் என கருதப்படுகிறார். ஆக இங்கே ஒரு பாலினங்களும் நாடுவது எல்லோரும் திட்டமிடுகிறார்கள். நான் எப்படி அனுபவிக்கலாம்? ஆகையால் செயற்கையாக அவன் புருஷ சம்ஸ்கிருதம். வாஸ்தவத்தில் நாம் எல்லோரும் பிரகிருதி. ஜீவ பெண்ணாக இருக்கட்டும், ஆணாக இருக்கட்டும், இது வெளித்தோற்றமே, மயங்குள்ள தமது உணர்வு. கிருஷ்ண பக்தி இயக்கம் என்னும் இந்த முக்கியமான இயக்கம் எல்லா உயிர்வாளிகளையும் தன்னுடைய மூல உணர்விற்கு கொண்டு வருவதற்கானதாகும். பல்வேறு மனநோய் மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டு புத்தி சுவாதீனம் இல்லாதவர்களை உண்மை உணர்வு நிலைக்க கொண்டு வர எவ்வாறு முயற்சி செய்யப்படுகிறதோ அதே போன்ற கிருஷ்ண பக்தி இயக்கமும் இந்த பைத்தியக்கார மக்களை தங்களுடைய உண்மையான உணர்விற்கு அல்லது மூல உணர்விற்கு கொண்டு வர முயற்சி செய்கின்றது. எவன் ஒருவன் கிருஷ்ண உணர்வு இல்லாமல் இருக்கின்றானோ அவனை நாம் கிட்டத்தட்ட புத்தி சுவாதீனம் இல்லாதவன் என்றே புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மிக சிறந்த வைஷ்ணவ கவிஞர் ஒருவர் வங்காள மொழியில் கவிதை ஒன்றை எழுதியுள்ளார். பேய் பிடித்த மனிதன் பேசுவதெல்லாம் அபத்தமாக இருப்பதைப் போல இந்த பௌதீக இயற்கை என்னும் பேயின் கீழ் நடத்தப்படுபவன் பேசுவது எதுவாயினும் அபத்தமாகவே இருக்கும். ஒருவன் சிறந்த தத்துவவாதியாக அல்லது சிறந்த விஞ்ஞானியாக இருக்கலாம். ஆனால் அவன் மாயை என்னும் பேயால் பீடிக்கப்பட்டிருந்தால் அவன் எந்த தத்துவ ஆராய்ச்சி செய்தாலும் என்ன பேசினாலும் அவையெல்லாம் கிட்டத்தட்ட அபத்தமே. இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்தின் நோக்கமானது இதற்கு முன் விவரிக்கப்பட்ட மனிதர்களை தங்களுடைய மூல உணர்விற்கு, அதாவது கிருஷ்ண உணர்வாகிய தூய உணர்விற்கு கொண்டு வருவதாகும். தண்ணீரானது மேகங்களில் இருந்து விழும் பொழுது சுத்தமான களங்கமற்ற நீராக இருக்கின்றது. ஆனால் பூமியை தொட்டவுடன் அது சேற்றுடன் கலந்து ஒரு விதமான நிறத்தை பெற்று விடுகின்றது. அதே போலவே கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பகுதியான ஆன்மீக ஆத்மாவாகிய நம்முடைய மூல ஆதாரமான நிலையும் கடவுளை போன்ற தூய்மையானதே. பகவத்கீதையில் 15.7 மமைவாம்சோ ஜீவலோகே, உயிர்வாளிகளெல்லாம் கிருஷ்ணரை சேர்ந்த ஒரு பகுதியே என்று கூறப்பட்டுள்ளது. தங்கத்தின் ஒரு துளியும் தங்கம் என்பதைப் போல
கடவுளின் அம்சமாகிய நாமும் தன்மையில் கடவுளை போன்றவர்களே. ஆனால் மழை நீரானது நிலத்தில் விழுவதைப் போல நாமும் கிருஷ்ணரின் பௌதீக இயற்கையால் பொய்யாக சிருஷ்டிக்கப்பட்டுள்ள இந்த பௌதீக உலகில் விழுகிறோம். ஹரே கிருஷ்ணா.